ஆக்டர் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பிரிய போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நயன்தாரா சமீபத்தில் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போட்ட ஸ்டோரி தான். 400 ரவுடி தான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது ஆக்டர் நயன்தாராவும் டைரக்டர் விக்னேஷ் சிவனும் லவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் லவ் பண்ணி 2022 தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் இப்போ 2 கிட்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் கொஞ்ச நாளாகவே இவங்க 2 பேரும் பிரிய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் இவங்க 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் பண்றே தான். குறிப்பா நயன்தாரா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ கண்ணீரோட இருந்தாலும் அவ பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல விக்னேஷ் சிவன் அவங்க 2 பேரும் இருக்க பிக்சரை தூக்கிட்டு அவர் மட்டும் இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் வச்சிருந்தாரு. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு சில போஸ்டர் போட்டு அப்படி இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. ஆனா இப்போ மறுபடியும் அந்த ஒரு கேள்வி வலுவா எழுந்திருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஏன் இவங்க சடனா இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் மறுபடியும் சண்டை வந்துருச்சா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதே தான் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை படங்கள் ஏதாவது முக்கியமான படத்தில் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் போயிருச்சா, ஒருவேளை ரீசெண்டாக அவங்க ஒரு சில ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அந்த ஒரு பிஸ்னஸ் சொதப்பிடுச்சா, அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இது எப்படியோ கொஞ்ச நாளாகவே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனுக்கும் ஃபைட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்ல கிடையாது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. நயன்தாரா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த அந்த ஒரு போஸ்டரை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகளில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தவங்க தான் பிரியா பவானி சங்கர். கிட்டத்தட்ட ரொம்பவே நல்ல படங்களாக தான் சூஸ் பண்ணி நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் வரப்போற டிமாண்டி காலனி 2 இருக்கட்டும், இந்தியன் 2 இருக்கட்டும், இந்த 2 முக்கியமான படங்களையுமே இவங்க லீட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு பேட்டியில் இவங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு லிப்லாக் கிஸ் அடிக்கிறது அவ்வளோவா விருப்பம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு ஹீரோ சொன்னார்னா கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். அது அல்லு அர்ஜுன். எனக்கு அல்லு அர்ஜுன் படங்கள் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அவரோட பிக் ஃபேன் நான். எனக்கு ரொம்ப நாளாக அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது. அவர் கூட எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் கூட நடிக்க சான்ஸ் கிடச்சி அந்த கதையில் ரொமான்ஸ் அவசியமாக இருந்துச்சு அப்படின்னா லிப்லாக் அடிக்க சொன்னால் கூட நான் யோசிக்கவே மாட்டேன். டூப் கூட போடாமல் நானே ராவா அந்த ஒரு சீனில் நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஏன் தமிழ் ஹீரோஸ்க்கெலாம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.